உண்மையும் சத்தியம் இந்த சேனல் வாயிலாக நிறைய உண்மைகளை சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்ட் இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்காக உண்மை கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம். அதுக்கு ஒரு முடிவு இல்லை. எங்கள் ஊரில் நல்ல ஒரு ஆர்ஓ வாட்டர் இல்லை. ஆர்ஓ குடிக்கிற தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இல்லை. அதுக்கு உண்மை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கு ஒரு முடிவு இல்லை. எங்கள் ஊருக்கு நல்ல ஒரு விஓ ஆஃபீஸு வில்லேஜ் ஆஃபீஸர் இங்கே இல்லை. அதுக்கு மனு கொடுத்தோம். அதுக்கு மனுக்கு ஒரு ரிப்ளை இல்லை. பாருங்கள், இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே கடைகளை வைத்துக்கொண்டு நிறைய பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சர்வீஸை கொடுத்து சரப்பனஞ்சேரி சேர்ந்த ஜேஇ நிறைய பணம் வாங்குறாரு. நாம் போய் சொல்லிட்டு வந்தால் இதெல்லாம் செய்கிறாங்க ஐயான்னு சொன்னால் அவர் எங்களை போட்டு கொடுத்து எங்கள் மேலே சண்டை வைக்கிறார். நாங்கள் பாருங்கள் ஐயா, நாங்கள் கரண்ட்டு பில் இவ்வளோ கட்டுறோம். இப்போ பாருங்கப்பா, நாங்கள் 5000 8000 கட்டுறோம். திருட்டு கரண்ட்டு போட்டுன்னு இருக்கவங்கள நீங்கள் கண்டிங்க ஐயா. அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் தேடுங்க. அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. நல்ல இடத்துக்கு நல்லது கரண்ட் வாங்கி கொடுங்க. இல்லை அரசாங்கம் தெளிவுபடுத்தி இது என்ன ஒரு அதுக்கு அதை முடிவு கொண்டு வாங்க அப்படின்னு நாங்கள் அவர் கேள்வி கேட்டால், அவர் நாங்கள் கம்ப்ளைண்ட் தரேன்னு சொல்லி எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களுக்கு கிராமங்களில் சண்டையை வைத்து விடுறாரு. அப்போ பாருங்கள், அந்த லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளை நீங்கள் சந்திக்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க லஞ்சம் இல்லை, லஞ்ச லாவணியம் இல்லை. நீங்கள் நல்லது செய்யும்போது நான் நல்லதை எடுத்து சொல்லுவோங்க. ஆனால் இந்தமாதிரி கெட்டது நடக்கும்போது நான் கெட்டது சொல்லுவேன். பார்க்குற எல்லாரையும் ஷேர் பண்ணுங்கள். முதலமைச்சர் பார்க்கட்டும், மின்சாரத்துறை அமைச்சர் பார்க்கட்டும். இங்கே நிறைய தப்புக்கு நடக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்குது. விஓ இன்றைக்கி பணம் வாங்கின்னு புறம்போக்கு இடத்துலாம் கரண்ட் போட்டு தராரு. விஓ கரண்ட் புறம்போக்கு இடத்துலாம் வீடு கட்ட வைத்து தராரு. நீங்கள் நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் பாருங்கள், நீங்கள் அதிகாரிகள்லாம் நீங்கள் சீராக செயல்படலைங்க. அதிகாரிகளை முதல்ல கவனிங்க. இவங்கெல்லாம் கவனித்து நீங்கள் பார்த்தா தாங்க நல்லது நடக்கும். குட்டியில் குளத்த போகிற வாழைக்கால்களை மடக்கி வீடு கட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க. இதெல்லாம் கேட்க மாட்றாங்க. நல்லா நீங்கள் பாருங்கள், ஒரு தன்மை கூட இருக்குது பாருங்கள். ஒரு நல்ல இடத்துல வீடு கட்டியிருந்தா பரவாயில்ல. இதெல்லாம் கவனிக்க மாட்டேறீங்க. இதெல்லாம் கேட்க மாட்டேறீங்க. அப்புறம் நாங்கள் லஞ்சம் இல்லாத அரசியல் நடத்துகிறேன்றீங்க. கரெக்டு தாங்க, நடத்துங்க. நாங்களும் உங்களுக்காக உழைச்சவங்க தான், உங்களுக்காக ஓட்டு போட்டவங்க தான், உங்களுக்காக செஞ்சவங்க தான். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணும்போது நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் ஐயா.